ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல திருவிழாவோட ஃபுல் vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த திருவிழா வந்து ஜூன் 3ஆம் தேதி 4ஆம் தேதி நடந்த திருவிழா. ஆனா எனக்கு டைமே இல்ல எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண. ஃபைனலா இன்னைக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த திருவிழா வந்து எங்க அவ்வா ஊர்ல நடந்த திருவிழா. அதுக்கு தான் நாங்க எல்லாம் போயிருந்தோம். காளியம்மா அதுக்கப்புறம் கங்காம்மா 2 சாமியோட திருவிழா. ஃபர்ஸ்ட் டே வந்து காளியம்மா திருவிழா இருந்தது. ஸோ அதனால நாங்க இப்ப எல்லாம் காளியம்மா கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் வந்து 10 to 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. எல்லாருமே சீக்கிரமாவே நடந்து கோயிலுக்கு போயிருந்தோம். ஈவினிங் வந்து நாங்க சீக்கிரமாவே போயிருந்தோம். ஸோ அதனால கம்மியான ஜனம் தான் இருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்கு பக்கத்துலயே இந்த இடத்துல தான் எல்லாரும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம் ஆக ஆக நிறைய ஜனம் வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கூட்டமா ஆயிடும். ஒரு 6 மணிக்குள்ளேயே பொங்கலும் வச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ண கோயில் உள்ள போய் நல்லபடியா சாமி தரிசனமும் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்க உக்காந்துட்டு இருந்தோம். எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயில்ல உக்காரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. சாமி வந்து நல்லபடியா கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இப்ப வந்து கரெக்டா சன்செட் ஆயிட்டு இருக்கு. இந்த வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு நைட் வீட்டுக்கிட்ட காளியம்மா தேர் வரும். ரொம்பவே பார்க்க அழகா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு வந்து ஜூன் 3 ஐபிஎல்லோட ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். இந்த மேட்ச் பார்க்கும்போது ரொம்பவே டென்ஷனா இருந்தது. என்னாகுமோ சொல்லிட்டு நினைச்சிட்டே பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலா ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அப்புறம் இங்கேயும் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆர்சிபி ஃபைனல்ல வின் ஆனதுக்கு நல்லா டான்ஸ் எல்லாம் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 12 AM மேல காளியம்மா தேர் வந்தது. அப்புறம் சாமிக்கு பூ அலங்காரம் வந்து ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைட்டிங்ஸும் சூப்பரா இருந்தது. அப்புறம் தேர் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்புறம் இங்க பாருங்க யாருமே இல்ல, காலியா இருக்கு. ஆனா நாளைக்கு இங்க நிக்க கூட இடம் இருக்காது. ஏன்னா நாளைக்கு இங்கதான் திருவிழா நடக்க போகுது. The next day.
அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் கங்காமா திருவிழா. இப்ப காலையில வந்து கங்காமா திருசு தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் இப்ப வந்து கங்காமா சாமி அவங்க மாமியார் வீட்ல இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வர போறாங்க. இயர்லி ஒன்ஸ் இது நடக்கும். அதுக்காக தான் இந்த திருவிழா பண்றாங்களாம். அப்புறம் இப்ப சாமி கும்பிட வீட்ல இருந்து கிளம்பி எல்லாரும் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் சாமி பார்த்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் நைட் எகெயின் இந்த இடத்துக்கு வந்தோம். ஏன்னா நிறைய விளையாடுற சாமான், அதுக்கப்புறம் கடை, அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நைட் டைம் தான் இது எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஏதாச்சும் விளையாடலாமே சொல்லிட்டு நாங்க எல்லாம் கிளம்பி வந்திருந்தோம். அப்புறம் இந்த வாட்டி திருவிழா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே நல்லா போச்சு. அண்ட் ஃபைனலா திருவிழா vlogஓட எண்டுக்கும் வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பாய்.